அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நான் இதெல்லாம் செய்யறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்டவருக்காக நான் செய்யறேங்கிற சந்தோஷம் என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்குடி. ஒரு தடவை நான் அவரை தொலைச்சதுக்கே படாத பாடுபட்டுட்டேன். இதுக்கு மேலேயும் நான் அவரை தொலைக்க விரும்பல. அவருக்காக தான் நான் என்னையே மாத்திட்டு இருக்கேன். இந்த நேரத்துல அவருக்கும் எனக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுடி. அதெல்லாம் எதுவும் வராது. உங்க 2 பேருக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் வராது. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா உங்களை அவரு பிரிக்க மாட்டாரு. உனக்காக துடிக்கிற அவரையும் அவருக்காக துடிக்கிற உன்னையும் பிரிச்சு வச்சு வேடிக்கைலாம் பார்க்க மாட்டாரு. நீ போ பாரதி, ஆதிக்காக உன் வேண்டுதலை பண்ணு. உனக்காக நான் இருக்கேன். சொல்றா தவசு. அண்ணே, உங்க மாமா வந்துட்டாப்ல. கூட என் பொண்டாட்டி இருக்காளா? இல்லண்ணே, தனியா தான் சுத்திட்டு இருக்காப்ல. அப்போ வசதியா போச்சு. அப்ப நீ என்ன பண்றேன்னா, நான் சொன்ன வார்த்தை மாறாம நான் சொன்னதை சொல்றேன். சரிண்ணே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே சொல்லிடுறேன். அந்த ஆள் உன் பக்கத்துல வரும்போது நீ இது மட்டும் பண்ணு. அதுக்கப்புறம் நான் மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அண்ணே, இருந்தாலும் உங்களுக்கு ஓவர் குசும்புண்ணே. மாமனார்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இந்த ஓட்டு ஓட்டுறியா அண்ணே? நீ மூட்டு சொன்னதை செய்யறாடே. அண்ணே, நீ வேணா லைன்லயே இருண்ணே. எப்படி நான் அந்த தெரிக்க விடுறேன்னு பார்த்துட்டே இருந்தேன். சரி. அண்ணே, லைன்ல தானே இருக்கீங்க? அப்படியே லைன்லயே இருங்க. இருக்கேன்டா, இருக்கேன். 32.
தர்மா தர்மா மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி உண்டாகட்டும் தர்மா. சாமி, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நானா இத சொல்லல, சிவன் சொல்றத கேட்டு நான் உனக்கு சொல்றேன். கண்டம் கழிக்க வந்தியா? ஆமா சாமி, கண்டங்களுக்கு தான் வந்தேன். தர்மா, உன் வீட்ல ஒரு பிசாசு இருக்கு.